ஸோ இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இது வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 பில்ஸ் எடுத்து, ஸோ கோல்டு 1, காஃப் 1, ஹெட்ஏக் 1. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10 விதமான ப்ராப்ளம்ஸை நம்ம இதை கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், இந்தியன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு நம்மளுடைய இந்திய மலர் மருத்துவம், நம்மளுடைய இந்தியன் ஃப்ளவர்ஸை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீவர், கோல்டு, காஃபு, கான்ஸ்டிபேஷன், ஹெட்ஏக்கு, அசிடிட்டி, பாடி பெயின், ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு அண்டு ரெஸ்கியூ ரெமெடி. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10 விதமான ப்ராப்ளம்ஸை நம்ம இதை கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிட்டை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீவர். ஸோ இந்த ஃபீவர் அப்படின்றது காய்ச்சல் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் ஃபீவர் அப்படின்றது கொடுக்குறோம். இதில் ஃபீவர் 1, ஃபீவர் 2 அப்படின்னு 2 மெடிசன் இருக்கும். ஸோ ஃபீவர் 1, ஃபீவர் 2 ஃபீவர் சிம்டம் மட்டும் இருந்துச்சுன்னா 2த்துலேருந்து 5 பில்ஸ் போட்டுக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு, அது எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி காம்பினேஷன் மேக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். அடுத்தது கோல்டு, சளி. ஸோ இதுவும் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது. அதனால தான் இதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னே பேர் வச்சது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து கோல்டுக்கும் கோல்டு 1, கோல்டு 2, இந்த நெஞ்சு சளி, மார்சளின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சளி இருக்கு இல்லையா. ஸோ எந்த விதமான ஒரு சளியாக இருந்தாலும் சிம்டம்ஸ் உருவாகிற அப்போவே உடனே போட்டுட்டிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். சரி வந்துருச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளாமல் அந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகிற அப்போவே, அந்த சிம்டம்ஸ் வர அப்போவே நீங்கள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது காஃப், இருமல். ஸோ இதுவும் வந்து நம்ம எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ எந்த விதமான இருமலாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது கிளைமேட் மாறுது, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டோம், ஜூஸ் குடிச்சிட்டோம், ஆகாத பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த காஃப், இந்த இருமல் அப்படின்ற மருந்துலேருந்து 5 பில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 4 to 5 டோஸ். ஒரு டோஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பில்ஸ் போடுறீங்க இல்லையா, அதுதான் நம்ம ஒரு டோஸுன்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 hours ஒன்ஸோ 3 hours ஒன்ஸோ 4 to 5 டைம்ஸ் போட்டிங்கனாலே கம்ப்ளீட்டாக அந்த சிம்டம்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அடுத்தது பாடி பெயின். ஸோ நிறைய பேர் இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க, நிறைய வந்து கூலி தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த உடல் வலி அப்படின்றது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக உடலுக்கு உழைப்பு கொடுத்துட்டு ராத்திரி டைமில் உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெலாம் வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் டயர்டாக இருக்கோ அவங்கெல்லாம் கூட இந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் உடல் வலினா பெயின் மட்டும் கிடையாது, உடம்பு டயர்டாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, மார்னிங் எழுந்த உடனேவும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, வேலை செய்ய முடியுமா, எப்படி நம்ம பண்ணுறது, உடம்பு கை காலாக வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுலேருந்து 5 பில்ஸ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரெக்கவரி வந்துடும். நல்லா உடம்பு ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பசி. இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே இப்போ நிறைய இந்த ப்ராப்ளம் வருது. பசியே எடுக்கலை சார், சுத்தமாக சாப்பிடவே முடியல, 2 வேளை 3 வேளை சாப்பிட்லனா கூட வந்து பசி எடுக்க மாட்டேங்குது. அண்டு ஜென்ரலாக சின்ன பசங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், சாப்பிடவே மாட்டேங்கிறான்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நல்லா அவங்களுக்கு நேச்சுரலாக டைமுக்கு பசி எடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பசி எடுக்கிற டைமில் சாப்பிட்லாமா, இல்லை வந்து பசி எடுத்து சாப்பிட்ணுமா, இல்லை டைமுக்கு சாப்பிட்ணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லையா. நமக்கு டைமுக்கு பசி எடுக்கணும், அதுதான் கரெக்டு. நமக்கு டைம் தவறி பசி எடுத்தால் நம்மளுடைய ஆக்டிவிட்டியில், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டைமுக்கு அது எப்படி பண்ணணுன்றதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரி. எப்படி நம்மளுடைய ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும், என்னென்னதை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், மோஸ்ட்டாக மருந்தே இல்லாமல் எப்படி நம்மளை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து
நம்ம ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும், எது கரெக்டான டைமு, எந்த ஆர்கன் எந்த டைமில் வேகமாக வேலை செய்யுது, எப்போ வந்து ரொம்ப சப்ரஸ்டாக இருக்குது. நம்மளுடைய ஆர்கன்ஸே வந்து சில டைமில் வந்து வேகமாக வேலை செய்யும், சில டைமில் வந்து ரொம்ப சப்ரஸ்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம பாடியே நமக்காக இவ்வளோ வருஷம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க போல், இவங்க இப்படி தான் தூங்குவாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம பாடி எவ்வளவோ சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதனால் வரக்கூடியது தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 90% நோய்கள். ஸோ அந்த ஹேபிட்ஸில் நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மெடிசன்ஸும் எடுக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் எந்த மெடிசனுமே இல்லாமல் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஃப்ளவர் மெடிசன். நம்ம கான்செப்டே வந்து ஃப்ளவர் மெடிசன்ஸையும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்கன்றதும் கிடையாது, மீதி மெடிசன்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்றதும் கிடையாது. மெடிசன்ஸே இல்லாமல் இருக்கணும், 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு எல்லோரும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கான வழிகள் எல்லாமே நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அடுத்தது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இது காலையில் எழுந்த உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமு. ஸோ அதுக்காகவே கான்ஸ்டிபேஷனுக்கு 1, 2 இருக்குது. நீங்கள் வந்து இந்த மருந்துகளில் ரெகுலராக யூஸ் பண்ண இந்த மலச்சிக்கல் அப்படின்ற இந்த ப்ராப்ளமே இருக்காது, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்காது. இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வருது இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் கூட வந்து நாங்கள் இதில் டேலி பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக டெய்லி என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, டெய்லி ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்கிறது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ். அண்டு தலைவலிக்குது சார், தலை பாரமாக இருக்குது, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தலைவலி வருது, இல்லைனா வந்து வேறு எதனா நம்ம ஜூஸோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டதுனால தலைவலி வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. தலைவலி அப்படின்னு டெய்லி தலைவலி ஃபேஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பயுமே 24 ஹவர்ஸுமே தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட அவ்வளோ அருமையாக பயன்படும். நீங்கள் இந்த இந்தியன் ஃப்ளவர் ரெமடிஸோடு சேர்த்து பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாக சரியாகும். ஸோ நீங்கள் அதனால் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க, இல்லைனா நீங்களே கற்றுக்கோங்க. அதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்களே கூட கற்றுக்கிட்டு ஓவராலாக மைண்ட் பாடி சோல் அப்படின்ற விஷயத்தை செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம், நம்மளே ட்ரீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வயிறு பிரச்சனைகள். ஸோ ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ப்ளோட்டிங் சொல்லுவாங்க. வயிறு ஒரு மாதிரி உப்பசமாக இருக்குது, வயிறு வலிக்குது, வயிறு ஒரு மாதிரி குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாமே இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவோம். ஏதாவது வந்து ஃபுட் பாய்சன் ஆனாலோ, இல்லை சரியான பொருள் நம்ம சரியான டைமில் சாப்பிட்லனாலும் இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது அவ்வளோ அருமையாக பயன்படும். ஒரு கிட்லேயுமே உங்களுக்கு நோட்டீஸும் வச்சு அனுப்பப்படும், எப்படி சாப்பிட்ணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நோட்டீஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வரியுமே பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களே வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேசிக் இங்கிலீஷில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அதை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம சொல்லிடலாம் வீடியோலன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். அடுத்தது அசிடிட்டி, அமிலத்தன்மை. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியுது சார், சாப்பிடவே முடியல, வயிற்றில் எதாவது சாப்பாடு விழுந்தாலே எரிச்சலாக இருக்குது, உடம்பு வந்து அசிடிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். உடம்பு அசிடிக்காக இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றது. இது மெயினாக இந்த அசிடிட்டி அப்படின்றது தான் வந்து நிறைய விதமான ப்ராப்ளம்ஸுக்கு ரூட் காஸாக இருக்குது. ஸோ இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 2 மெடிசன் 5 பில்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் எய்டு தான், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சிம்டம்ஸ் அப்பேர் ஆகிறப்போ யூஸ் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் போகிறப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்குது இல்லையா, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் ஓகே இப்போ பரவாயில்லன்னு தோணுதுன்னா அப்போ எண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டெய்லி சாப்பிட்ணுமா, எத்தனை முறை சாப்பிட்ணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அதை நல்லா இருக்கிறேன்னா விட்டுருங்க. அது இந்த மெடிசன் மட்டும் இல்லை, நான் ஈவன் கேன்சரு, எய்ட்ஸு அவங்களுக்கே அதை தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா மருந்தை விட்டுருங்க, மருந்தே இல்லாமல் இருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எவ்வளோ பேர் மருந்து இல்லாமல் இருக்கிறாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து சிம்டம்ஸ் இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மட்டும் இல்லை, நிறைய விதமான கிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான கிட்டிலருந்துமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஃபைனலாக ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்றது. ஸோ இந்த ரெஸ்கியூ ரெமெடி எமர்ஜென்சி பீரியட், என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எனக்கு, திடீர்னு வீட்டில் யாரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, திடீர்னு எதனா நடக்குது, திடீர்னு ஏதாவது காயம் ஆகுது, ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது இல்லையா, எமர்ஜென்சி பீரியட். ஸோ அந்த ஸ்டேட்டில் இந்த ரெஸ்கியூ ரெமெடின்றது அவ்வளோ சூப்பராக பயன்படும். அதனால தான் ஃபஸ்ட் எய்ட் கிட்லேயும் நான் ரெஸ்கியூ ரெமெடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெஸ்கியூ ரெமெடி இந்தியன் ஃப்ளவர்ஸ் கிடையாது, பேட்ச் ஃப்ளவர்ஸ்.
ஸோ டாக்டர் பேட்சுடைய காம்பினேஷன் தான் இது. நிறைய பேர் வந்து இதையும் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ரெஸ்க்யூ ரெமடினா இந்தியன் ஃப்ளவரில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்தியன் ஃப்ளவரில் ரெஸ்க்யூ ரெமடியெல்லாம் கிடையாது. பேட்ச் மருந்தில் இருக்கக்கூடிய ரெஸ்க்யூ ரெமடி தான் இதில் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ரெஸ்க்யூ ரெமடி எமர்ஜென்சி பீரியடுக்காக. ரெஸ்க்யூ ரெமடியை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் உள்ள போய் பாருங்கள். ரெஸ்க்யூ ரெமடினா என்ன, பேட்ச் மருந்துங்கன்னா என்ன, மனநிலைக்கான மருந்துங்கன்னா என்ன, எமோஷன்ஸுக்கு மருந்து இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு முறை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு வித் எவிடன்ஸு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இது வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணியிருப்போம் இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டில். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 4 to 5 பில்ஸ் எடுத்து வாயில் கொட்டி சாப்பிட வேண்டியது தான். இப்போ எனக்கு கோல்டு இல்லை, என்ன சார் கோல்டு மெடிசன் சாப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிம்டம் அப்பியர் ஆச்சுன்னா, அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா எனக்கு வேலை செய்யும், சிம்டம் இல்லைனா வேலை செய்யாது. இதுதான் வந்து இந்தியன் ஃப்ளவர் மெடிசனுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. சிம்டம் இல்லைனா யூரின் வழியாக வெளியில் வந்துடும், அந்த மருந்து எந்த வேலையும் செய்யாது. இப்போ எனக்கு கோல்டு இருக்குது, இல்லை கோல்டு 1 இருக்கு இல்லையா, கோல்டு 1 கோல்டு 2, காஃப் 1 காஃப் 2, ஃபீவர் 1 ஃபீவர் 2, அந்த மாதிரி ஒரு மெடிசன்லையுமே 4-5 ஃப்ளவர்ஸ் போட்டு தான் அது ஒரு காம்பினேஷனாக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த கோல்டு காஃபு ஃபீவர்னு இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே 2 விதமான மருந்துங்க இருக்கும். சார் எனக்கு கோல்டும் இருக்குது, காஃபும் இருக்குது, ஹெட்டேக்கும் இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோல்டு 1லேருந்து ஒன்று, அடுத்தது காஃப் 1. ஸோ காஃப் 1லேருந்து இதே மாதிரி ஒரு 5 பில்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் 2 இருக்குது, அண்ட் ஹெட்டேக் 1. ஸோ இப்போ ஹெட்டேக் 1லேருந்து 5 பில்ஸு. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ கோல்டு 1 காஃப் 1 ஹெட்டேக் 1. இப்போ போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கோல்டு 2 காஃப் 2 ஹெட்டேக் 2 போடுங்க. மேக்ஸிமம் 3 சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த 3 சிம்டமை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு காஃபு தலைவலி ரொம்ப ட்ரபுளாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கோல்டு காஃபு தலைவலி, அதுலேருந்து கோல்டு 1 காஃப் 1 ஹெட்டேக் 1 எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக. ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த கிட்ட வாங்கினவங்க வந்து என் குழந்தையே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறா சார் அப்படின்ற அளவு, அதாவது ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ தான் அந்த குழந்தை படிக்குதான். அதுவே வந்து அம்மா எனக்கு கான்ஸ்டிபேஷன் மருந்து கொடு, அம்மா எனக்கு வந்து பாடி பெயின் மருந்து கொடு, எனக்கு தலைவலி மருந்து கொடுன்னு சொல்லிட்டு அதே வந்து அழகாக எடுத்து பார்த்து அதே படித்து எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. ஓகே, இது வந்து குழந்தையே வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைய படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த கிட்ட அவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படின்றப்போ அதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ இது எப்படி சாப்பிடணும், எப்படி காம்பினேஷன்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் 1 hour ஒன்ஸோ 2 hours ஒன்ஸோ அந்த சிம்டம்ஸ் டிக்ரீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த கிட்டை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 day யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நாளில் சரியாகலனா உடனே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன பண்ணலாம் ஃபர்தரான்ட்டு. ஏன்னா அது வைரலாக இருக்கலாம், இல்லை அதை விட பெரிய நோயாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நோய்க்கான சிம்டம்ஸ் அப்பியர் ஆகிறப்போ இதை சாப்பிட்டுட்டு சிம்டம்ஸ் கம்மி ஆகலைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, நம்ம வேறு என்ன ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வெறும் கோல்டு மட்டும் இருக்குது சார்னா கோல்டு 1 கோல்டு 2 அப்படின்னு நமக்கு 2 விதமான மருந்துங்க இந்த கிட்டில் இருக்கும். ஸோ இந்த 2 விதமான மருந்து வந்து 5 பில்ஸு, ஒரு டப்பாலேருந்து 5 பில் காமன். அது நீங்கள் எந்த மெடிசனாக இருந்தாலும் 5 உருண்டைகள் எடுத்துகிட்டு சப்பி சாப்பிடணும், தண்ணியெல்லாம் போட்டு முழுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்பி சாப்பிட்டீங்கனாலே போதும். எனக்கு கோல்டு காஃபு ஹெட்டேக் இருக்குதுன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3 சிம்டம் இருக்குன்னா 3லேருந்து ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. வெறும் கோல்டு மட்டும் இருக்குது, வெறும் ஃபீவர் மட்டும் இருக்குன்னா அந்த ஒரே ஒரு மருந்துகளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஃபீவருக்கு 2 மருந்து இருக்கும். ஃபீவர் சிம்டம் அப்பியர் ஆச்சுன்னா இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண வேண்டியதல்ல, ஃபஸ்ட் எய்ட் கிட் மட்டும்தான். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து எமர்ஜென்சியாக உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த கிட்டை எடுத்துகிட்டு ஃபீவர் 1 ஃபீவர் 2லேருந்து 5 பில்லு சப்பி சாப்பிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி 2 hours ஒன்ஸு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. 1 day ஃபுல் டே நீங்கள் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் 3 to 4 டோசஸ்லேயே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். உங்கள் சிம்டம் அம்பேர் ஆன உடனே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 4 டோசஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாகவே சரியாயிடும். எனக்கு என்ன ரொம்ப பெரிய சந்தோஷம்னா, குழந்தைங்க வந்து மருந்துனா பிடிக்காது, மருந்துனா வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இனிப்பாக இருக்கிறதுனால எல்லா குழந்தையும் வேணும்னு நிறைய பேர் வந்து சார் வெறும் பில்ஸ் எல்லாம் அனுப்புங்க அந்த மாதிரிலாம் கூட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. என் குழந்தைக்கு வந்து வெறும் பில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க சார் சப்பி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த மருத்துவத்து மேலேயும் இந்த மருந்து மேலேயும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க இந்த கிட்ஸு. மெயினாக இந்த குழந்தைங்க அவ்வளோ ஈஸியாக வந்து இதை கற்றுக்கவும் செய்கிறாங்க.
ஏன்னா இதை பார்த்த உடனே தெரியுது இல்லையா, கோல்டு, காஃபு, தலைவலிக்கு, ஹெட் ஏக்குன்னு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்றது. ஸோ ஒரு மினி டாக்டர்ஸே உருவாக்கி இருக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை எனக்கு தருது இந்த கிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்கள் வீட்டில் எல்லா கிட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எந்த கிட்டாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காத்து கொண்டிருக்கிற டைமு, நமக்கு வந்து தேவையில்லாமல் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறது, நிறைய மெடிசன் சாப்பிட்டு அதால் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரலான மெடிசன்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சீசன் சேஞ்சஸ்ஸு, சீசன் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்துக்குமே எல்லா விதமான மெயின் சிம்டம்ஸ், உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் மெயினாக அப்பியர் ஆகுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து அது எல்லாத்தையுமே டேலி பண்ணி இந்த ஒரு சின்ன கிட்டில் உங்களுக்கு ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் கேட்டுக்கலாம் என்ன ரேட்டுன்றது. ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிட்டை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.